37 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து, அவர் நிரபராதின்னு. 37 வருஷம் கழிச்சு என்ன கேஸ் என்ன இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. ஒரு டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர், டிடின்னு சொல்லுவாங்க, 6 பேர்ல என்ன சார்ஜ் ஷீட்னா 50 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாரு டிக்கெட் கொடுக்குறேன்னுட்டு, சீட் கொடுக்குறேன்னுட்டு. 18 ரூபாய் திருப்பி கொடுக்கல, இதுதான் சார்ஜ். டிஸ்மிஸ் பண்றாங்க. அவரை சேலஞ்ச் பண்றாரு சென்ட்ரல் அப்பெலட் ட்ரிபியூனல், கேட்னு சொல்லுவாங்க. அந்த கேட் இவர் நிரபராதின்னு சொல்லிடுது. அதுக்கு மேல ஹைகோர்ட்ல அவங்க அப்பீல் பண்றாங்க, ரயில்வே. அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்ல போய் 37 வருஷம் கழிச்சு அவர் நிரபராதி. இதுல அன்பார்ச்சுனேட் திங் என்னன்னா, அவர் இறந்துட்டாருங்க. யார் சம்பந்தப்பட்டவர் இறந்துறாரு. இப்போ அவருக்கு எல்லா பென்ஷனையும் அவங்க லீகல் ஹேர் கொடுக்கணும் தான் ஜட்மெண்ட். இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணணும். ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சீக்கிரமே நியாயம் கிடைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்.